நீ நெல் விதைத்தா நெல்ல இருக்கிற, சொல்லு விதைத்தா சொல்ல இருக்கிற. புரியுதா? மனசால செய்யக்கூடிய பாபத்தை மனசாலையும், வாக்கால செய்யக்கூடிய பாபத்தை வாக்காலையும், உடலால் செய்யக்கூடிய பாவத்தை உடலாலையும் அனுபவிச்சு தான் ஆகணும். அதனால் இப்போ வரக்கூடிய துன்பங்கள்லாம் வந்து நாம் ஏற்கனவே முன்னாடி பண்ணது தான். நாம் செய்தது தான் ரிஃப்ளெக்ஷன் ஆகுது. எவ்ரி ஆக்ஷன் கெட் ரியாக்ஷன் சொல்லுவாங்க இல்லையா? பந்தை வந்து தூக்கி விசிறிச்சா செவுத்து மேலே திருப்பி அது ரிஃப்ளெக்ஷனாக எந்த ஃபோர்ஸோடு பந்தை தூக்கி விசிறடிக்கிறியோ செவுத்தில் அந்த அளவுக்கு ஃபோர்ஸாக நம்மளுக்கு அப்படியே ரியாக்ட் பண்ணும் இல்லையா? நம்மளுக்கு வந்து அப்படியே டக்குன்னு வார்த்தை வர மாட்டேது எனக்கு. இந்த வார்த்தை திக்குது. எவ்வளோ ஃபோர்ஸாக பந்து அடிக்கிறோமோ அந்தளவுக்கு ரிட்டன் வரும். அந்த ரிட்டன் வரமாட்டேது டக்குன்னு வார்த்தை. என்ன பண்ணுறது? வார்த்தை சரளமாக வரமாட்டேது. சரி, எனக்கு சின்ன வயசுலேருந்து திக்குவாய் கொஞ்சம். அது ரொம்ப மோசமாக இருந்தது. திருப்பதி பெருமாளை பிரார்த்தனை பண்ண பிறகு தான் அந்த திக்குவாயெல்லாம் கொஞ்சம் சரியாக இப்போ ஓரளவுக்கு பேச முடியுது. சுத்தமாக பேச முடியாது. ஒரு வார்த்தை சொல்கிறதுக்கு அப்படியே 5 நிமிஷம் ஆகும். திக்கி 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 பேசுவேன். எங்கள் அம்மாக்களை போய் அழுதேன். எங்கள் அம்மா என்ன பண்ணுவாங்க, எனக்கும் என் தம்பிக்கும் திக்குவாய். எங்கள் தம்பிக்கும் திக்குவாய், எனக்கும் திக்குவாய். போய் பெருமாள்களை பிரார்த்தனை பண்ண உடனே அப்புறமா மொட்டை அடித்தாங்க, எல்லாம் பண்ணாங்க. பெருமாள் பிரார்த்தனை பண்ணாங்க. மொட்டை அடித்தோம் என்ன ஞாபகம் இல்லை. ஆனால் பெருமாள் பிரார்த்தனை பண்ணாங்க. உடனே அந்த பெருமாளுடைய அனுகிரகத்தினால, ஸ்ரீனிவாசனுடைய அனுகிரகத்தினால, திருப்பதி ஏழுமலையானுடைய அனுகிரகத்தினால அப்புறமா திக்குவாய் நீங்கி நல்லா பேச வந்தது. அப்புறமா அது மாதிரி சின்ன வயசில் எல்லாம் பகவான் தான் எங்களுக்கு குலதெய்வமே. நாராயணன் தான். நாராயணே நமக்கே பறை தருவான். பாரர் புகழ பணிந்தேலோர் எம்பாவாய் அப்படின்னு சொல்கிற மாதிரி அந்த ஸ்ரீனிவாசன் திருப்பதி தான் எங்களுக்கு வருஷம் வருஷம் போவோம் திருப்பதிக்கு ஸ்ரீனிவாசனை பார்க்கறதுக்கு. அவர் தான் இந்த திக்குவாய் ஓரளவுக்கு சரி பண்ணார். அதனால தான் அந்த சிம்டம்ஸ் காண்பிக்குது. சில வார்த்தைகள்லாம் தடைப்படுது எதனா உபன்யாசம் பண்ணும்போது. சரி, அது போகட்டும். அதனால் பகவானத்தில் வந்து பகவான் நாமத்துக்கு எந்த தகுதியும் கிடையாது, எந்த குவாலிட்டிஸும் தேவையில்லை. ராம ராமான்னு சொல்ல நாக்கு இருக்குது, நாம இருக்குது, பின்பு கவலை எதற்கு? மனசில் நினச்சதெல்லாம் நம்மளால் மனசை அடக்க முடியுமா? அடக்க முடியாது. மனசில் 1000 நினைக்கும், அதெல்லாம் நினைக்காதுன்னு சொல்ல முடியுமா மனசை? இது ஆசைப்படாத, அது ஆசைப்படாத, மனசை கண்ட்ரோல் பண்ண முடியாது. ஆனால் மனசு நம்ம வசம் இல்லை அப்போது. ஆனால் நம்ம நினச்சதை பேசக்கூடிய வாக்கு மட்டும்தான் நம்ம வசம் இருக்குது. அப்போ அதை வசப்படுத்தி ராமராமன்னு சொல்லலாமே. அதுதான், அது மட்டும் வசம் இருந்தால் போதும். மனசு எங்கேயாவது திரிய விடு, பரவாயில்ல. அது ஃப்ரீ டிக்கெட் கொடுத்து எங்கேயாவது உலகம் முழுதும் சுத்த விடு அந்த மனசை. அதுக்கெல்லாம் கண்ட்ரோல் பண்ணாத. அது கண்ட்ரோல் பண்ணால் இன்னும் கொந்தளிக்கும். அதுக்கெல்லாம் வச்சுக்க வேணாம். அது மாயை. அது மனசுன்றதே பெரிய மாயை. அது இல்லாத இருக்குதுன்னு சொல்லும், இருக்கிறது இல்லாதுன்னு சொல்லும். அது மனசு. அது பேச்சு கேட்கக்கூடாது. நம்ம தவறு செய்ய தூண்டுதான் மனசு தான். அப்புறமா ஐயோ நீ இப்படிப்பட்ட தவறு பண்ணிட்டியே, உன்னை யார் இந்த தப்பு பண்ண சொல்லுது, கொஞ்சம் நிதானிச்சு யோசிச்சிருக்கலாமே அப்படின்னு சொல்கிறதும் அதே மனசு தான். தவறு செய்ய தூண்டதும் ப்ரெஷர் பண்ணி உன்னை அப்படி பண்ணிட்டாங்க, இது பண்ணாங்க, விடாத, திருப்பி பழி வாங்க அப்படின்னு சொன்னது அதே மனசு தான். அதே மனசு தான் அப்புறமா தவறு பண்ணிவிட்டு அப்புறமா தண்டனை ஐயோ இந்த தவறு நீ பண்ணியிருக்கலாம் பண்ணாமல் இருந்துருக்கலாம் அப்படின்னு சொல்கிறது இதே மனசு தான். ஆனால் அந்த மனசு வந்து குறவு மனசு. இதை நம்பாத, இது வேசி மாதிரி. அதனால் மனசை அடக்க முடியாது. ஒரு பதிவிரதா ஸ்திரீனா கணவன் கண்ட்ரோலாக இருப்பா, அவளை நம்பியிருக்கலாம். ஒரு வேசி எப்படி நம்பியிருக்க முடியும்? ஒரு கணவன் அவள் தான் படிதாண்டிய பத்தினி ஆச்சு. கணவனை புறக்கணிக்கக்கூடியவள் ஆச்சு. கணவனை எதிர்த்து பேசப்போவள் ஆச்சு. கணவனை மீறி நடக்கிற ஒருத்தர் நம்ம ஒன்றுமே பண்ண முடியாது இல்லையா? அதனால் மனசை அடக்க முடியாது இல்லையா? அதாவது தம் கண்ட்ரோலில் இருக்கிற கண்ட்ரோல் இல்லாத மனைவியை எப்படி அடக்க முடியாதோ அவள் மனசை அடக்க முடியாது. காற்று அடக்க முடியாது போல். அவள் மனசு நம்ம வசம் இல்லை அப்படின்னா நம்ம என்ன மோசமாக இருக்குது? நாக்கு மட்டும்தான் நம்ம வசமாக இருக்குது. நம்ம நினச்சதை பேச முடியுது. அப்போ இதில் ராம 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 ராமான்னு சொல்லினே வா. அது என்ன பண்ணுன்னா உன்னை பர்ஃபெக்ட் மனுஷனாக மாற்றிடும், பர்ஃபெக்ட் மகாத்மாவாக மாற்றிடும். பகவானுடைய அம்சமாக உன்னை அடையாளப்படுத்தும் உலகத்தில். உனக்குள்ள பகவானுக்கு எந்த ஆகர்ஷண சக்தி இருக்குதோ அந்த ஆகர்ஷண சக்தி உனக்குள்ளே பிரகாசிக்கிறத நீ பார்க்கலாம். தபசு அதிகமாக பிரகாசிக்கிறத பார்க்கலாம்.
ராம 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 ராமான்னு சொல்கிறதுக்கு உன்னுடைய தகுதி எதிர்பார்க்கல. அது தன்னுடைய தன்மையை, தன்னுடைய சக்தியை வெளிப்படுத்திடும். அது உன்னை பியூரிஃபை பண்ணிடும். அது நாமா. ஆனால் மற்றதுக்கெல்லாம் இப்போ நான் சொன்ன பாவத்துக்குள் பிரவேசத்துக்குள்ளே கபடம் இருக்கக்கூடாது, பொறாமை இருக்கக்கூடாது, தூய சாதுக்களாக இருக்கணும், அவன் பக்தி ரசிகனாக இருக்கணும். அவர்களால் தான் பாகவதம் ஃபிக்ஸ் ஆகும். அந்தந்த கதைன்னா அந்த கதைமயமாக போய் அதை அனுபவித்தா தான் பாகவதம் அவங்களுக்கு ருச்சிக்கும். ஏதோ ஒரு கதைன்னு நினச்சா அந்த பாகவதம் ருசிக்காது. அந்த ரச ஞானம் உள்ளவர்களால் தான் அதை பதமாக சுவைக்க முடியும். பாகவத்துக்குள்ளே நுழையத்துக்கு இந்த தகுதிகள்லாம் வேணும். ஆனால் நாமா சொல்கிறதுக்கு இது எந்த தகுதியும் தேவையில்லை. நீ தோஷமுடையவன், நீ பொறாமைக்காரனாகவே இரு. பிறர் அழிக்க நினைச்சனாவே இரு. நீ எந்த லெவலில் இருக்கிறியோ, எந்த நிலையில் இருக்கிறியோ அந்த நிலையிலே அப்படியே வரலாம். நீ ராமநாமத்துக்கு அப்படியே வரலாம். அகல்லை என்னன்னா தன்னுடைய பதித்த பாவனை சீதாராம். அப்போ எதுக்கு பகவான் ராமநாமத்தை இப்படி சொல்கிறாங்க? நீ பதித்தையாக போனவங்கள தான் தேடி போய் ரட்சிக்குமா ராமநாமம். அதனால தான் அகலை தேடி வந்தார் ராமச்சந்திரமூர்த்தி. தன் பாதத்துளினாலே பவித்திரமாக்கணும். கல்லான பெண் கூட உன்னாலே பெண்ணாக எழுந்தாலே மண்மேலே அப்படின்னு ஒரு பாட்டு இருக்கு இல்லையா? வைதேகி ராமாரோ அப்படின்னு ஒரு பாட்டு இருக்குது இல்லையா? அப்படியேப்பட்ட கல்லான பெண் கூட, கல்லான உன்னாலே மண்மேலே எழுந்தாள் அப்படின்னு அவள் கூட ஒரு பெண்ணாக எழுந்தாள்னா பகவானுடைய பாதத்தொழியில். அதான் பதித்த பாவனை சீதாராம். பதிதியாக போனவங்களுக்கு தான் பகவான் நாமாவே ரொம்ப முக்கியம் சொல்லப்போனால். அப்படிப்பட்ட அஜாமல பாக்கியமும் அகல்யா சாபமோஷனும் தான் நம்மளுக்கு ஆறுதலை கொடுக்கறது. அப்போ நமக்கு தோஷமுள்ள மனசு, அழுக்கு மனசோடவே நம்ம பகவான் நாமத்துக்கு வரலாம். நீ ராம 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 ராமன்னு சொல்லினே இருந்தாவே அது பார்த்துக்கும். உன்னுடைய தகுதியுடையவர்கள் தான் மற்ற தர்மங்கள்லாம் பிரவேசிக்க முடியும். ஆனால் நாமத்துக்கு எந்த தகுதியும் தேவையில்லை. நாமத்தை சொல்கிறதுக்கு யார் வேணால் பிரவேசிக்கலாம். இது டாய்லெட்டில் கூட பகவான் நாம சொல்லலாம். அசுத்தமான தீட்டு காலத்துலேயும் ஸ்மசானத்துலேயும் எந்த இடத்துலையும் பகவான் நாம சொல்லலாம். நாமத்துக்கு இவங்க தான் சொல்லலாம், அவங்க தான் சொல்லணுன்ற ஒரு ரெஸ்ட்ரிக்ஷன்ஸ் கிடையாது. ரெஸ்ட்ரிக்ஷன்ஸ் இதில் கிடையாது, தடையே கிடையாது. யார் வேணால் பகவான் நாம சொல்லலாம், எங்கே வேணாலும் சொல்லலாம். ராம 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 ஜபமாலையில் ஜபிக்கலாம். நோட்டாக எழுதலாம் ராமநாமா. இல்லை நாம் பாட்டு தனியாக உட்காந்துட்டு ஏதோ ஜபமாலையும் இல்லை, நோட்டையும் இல்லை, வாய் இருக்கே சொல்லாமே ராம 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 சொல்லிருக்கலாம். இல்லை பாட்டாக பாடணுன்னா அருமையான ராகங்கள் இருக்குது, கொட்டி கிடக்குது ராகங்கள், கோடிக்கணக்கான ராகங்கள் இருக்குது. உனக்கு பிடிச்ச ராகத்தில் பாடு. மற்றவங்களுக்கு பஜனை சம்பிரதாயத்தில் வேறு ராமநாமம் வேறு ராகத்தில் பாடுறாங்களே அப்படி தான் பாடணும். அதெல்லாம் கண்டிஷன்ஸ் கிடையாது. நாமத்துக்கு எந்த கண்டிஷன்ஸ் கிடையாது. நாமத்துக்கு ஏற்கனவே நம்ம சொல்லியிருக்கோம், குரு கூட அவசியம் இல்லை. நாமத்துக்கு குரு கூட அவசியம் இல்லை. நாமத்துக்கு நம்ம குளிச்சுட்டு தான் நாம சொல்லணும், குளிக்காமல் நாம சொல்லக்கூடாது. பல்லு தொலைக்கிட்டு தான் நாம சொல்லணும், பல்லு தொலைக்காமல் நாம சொல்லக்கூடாது அப்படின்றதெல்லாம் கிடையாது. மனைவியோடு கொஞ்சம் போது அசுத்தமான நிலையில் இருக்கிற, தாம்பத்திய சௌக்கியத்தில் இருக்க, நான் சொல்லலை, புரந்தரதாசர் சொல்கிறார், உன் மனைவியோடு கொஞ்சம் கொலாவும் போது கூட பகவான் நாம நீ சொல்லலாம். அந்த இடத்துல கூட அந்த அசுத்தமான நிலையில் கூட நீ ராமராமான்னு சொல்லலாம். குழந்தைகளை கொஞ்சம் கொண்டு வரும்போது கூட கண்ணா, என் செல்ல கண்ணா அப்படின்ட்டு பகவான் நாமத்தை சொல்கிறோம். கிருஷ்ணானாலும் கண்ணானாலும் ஒன்று தானே, அப்படி கூட பகவான் நாமத்தை சொல்லலாம். நீ தப்பாக கூட கோவிந்தான்னு சொல்லணும், அது கோவிந்தான்னு சொல்கிறான், அப்படியும் பகவான் நாம சொல்லலாம். ஏன் ராமநாமத்தே மராமரான் தானே உபதேசம் பண்ணார் நாரதர். அப்படி தவறாக உச்சரித்தா கூட அது பலன் கொடுத்துரும். அபத்தவத்தியபி நாமானி அனந்தசிய, அபத்தமாக நாமத்தை சொன்னால் கூட அது பூர்ண பலனை கொடுத்துரும். பகவான் என்ன அவ்வளோ கிருபை, இந்த நாமத்தின் வடிவத்தில் பகவான் பெரிய கிருபையை காட்டியிருக்கான். மகான்கள் ரூபத்துலேயும் நாம ரூபத்துலேயும் கலியுகத்தில் நமக்கு பெரிய கிருபையை வர்ஷிச்சிருக்கிறான் பகவான். அதை பயன்படுத்திக்கோ, அவ்வளோதான். இல்லைன்னா வேறு வழி கிடையாது. கதிரண்யதா. நாம சங்கீர்த்தனை தவிர வேறு என்ன வேணாலும் எல்லாம் வசதி தான். தபஸ் பண்ணுறது வசதி, யாகம் பண்ணுறது வசதி. நீ எதுக்கு லாய்க்கு? அண்ணா அதான் சொல்கிறார், நீ எதெல்லாம் கடைப்பிடிக்க முடியாது ராஜா. சும்மா எதுக்கு நீ பாட்டுக்கு உடம்புல ரத்தம் இருக்கிற சூடு இருக்கிற வரைக்கும் எல்லாம் செய்ய முடியும். ரத்தம் சுருங்கி போச்சுன்னா ஒன்றுமே செய்ய முடியாது. உட்காந்தா எழுந்துக்க முடியாது, எழுந்தால் உட்கார முடியாது. முட்டிக்கால் தட்டுதுன்னுவேன், கண்ணு இருண்டு போதுன்னுவேன், காது மந்தமாக இருக்குன்னுவேன், நாக்கு குளறும். அப்படின்ற போது சூழ்நிலையில் இருக்கும்போது ஒத்துழைக்காத இந்த உடம்புல நீ என்னத்தை சாதிச்சுடுவே? நீ எந்த தர்மத்தை கடைப்பிடிக்க முடியும்?
எந்த சாதனங்களை நீ சிரமப்பட்டு காலைல 4 மணிக்கு எழுந்து ஸ்நானம் பண்ண அதெல்லாம் உடம்பு நல்லா இருக்கும்பொழுது முடியும். உடம்பு முடிஞ்சு உடம்பு வந்து இட்ட கால் இட்ட கையாக இருக்கும்போது என்ன பண்ண முடியும் உன்னால்? ஒன்றே ஒன்று வாயை மட்டும் பணத்தின்னு இருப்பேன். டேய் ராஜா, டேய் மகனே, டேய் அவன் புள்ள பேரை வச்சு கூப்பிடுவாங்க. பொண்ணு பேரை வச்சு கொஞ்சம் வாங்களேன், என்னால் என்னை கொஞ்சம் அப்படி கை தூக்கி விடுங்களேன், ஏதாவது கஞ்சி இருந்தால் கொடுங்களேன் அப்படி இட்ட காலாக இருக்கும்போது பாடு கத்திங்க கிடப்பான். அதாவது சும்மா தொல்லை பண்ணி கத்திங்க கிடக்குது பெருசு. வயசான காலத்தில் கம்முன்னு இருக்கிறதுனால சும்மா முடங்கி கிடக்காமல் சும்மா தொந்தன்னு கத்தின்னு கிடக்குது. அப்போது நாக்கு மட்டும்தான் வசமாக இருக்குது கடைசி காலத்தில் இட்ட காலாக இருக்கும்போது. அப்போ எழுந்து போய் ஸ்நானம் பண்ண முடியல. ஒரு மலமூத்திர விசர்ஜனம் பண்ணுறதுக்கு கூட ஒருத்தர் கை எதிர்பார்த்துன்னு இருக்க வேண்டியதாக இருக்குது. ஒரு மலமூத்திரம் கழிக்கிறதுக்கு கூட ஒருத்தர் கை எதிர்பார்க்க வேண்டியதாக இருக்குது. இட்ட அப்போ என்ன பண்ண முடியும்னா இந்த நாமம் தான் உதவும். நகி ரக்ஷதி துக்குருங்கிறனே, வேறு எதுவும் துக்க காலத்தில் உதவாதான். பஜகோவிந்தம் இந்த நாமத்தை பிடிச்சிக்கோ. அப்போ துக்க காலத்தில் முடியாத சமயத்தில் நீ இன்றைக்கி ஸ்நானம் பண்ணுற சுத்தபத்தமாக இருக்கிற ஆச்சாரம் சந்தியாவந்தம் பண்ணுற பூஜைகள் பண்ணுற எல்லாம் பண்ணுறேன்னா உடம்புல சக்தி இருக்குது, நீ பண்ணுற. சக்தி ஏற்றவர்களால் என்ன பண்ண முடியும்னா ராமராமா அதை சொல்லாமே, அதை பிடிச்சிக்கோ. எல்லாமே தெம்பாக இருக்கிற காலத்தில் எல்லாமே செய்யலாம். அங்கே ஓடலாம், இங்கே ஓடலாம், தீர்த்த யாத்திரையாக ஓடலாம். ஆமாம், பணம் நிறைய இருக்குது, உங்களை மூட்டை கட்டின்னு நீ பணத்தை வச்சு நிறைய செலவு பண்ணலாம். அதெல்லாம் பூஜைகள்னு சொல்லிக்கலாம். நீ பாட்டுக்கு ஆடம்பர பூஜைகள் பண்ணிக்கிட்டு தீர்த்த யாத்திரை சேத்திரத்தெல்லாம் போய் பணத்தை நிறைய லட்சமாக உங்கள் இருக்குது. அதனால் நீ பண்ணுற செலவு பண்ணுற. பணம் இல்லாதவன் நான் பண்ணுவான். ராமா 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 அது போதும். அதான் பெரிய பூஜை, அதான் பெரிய தீர்த்த சேத்திரம் யாத்திரை. அதுதான் யாகம், யக்ஞம், தபசு, யோகம் எல்லாமே அந்த நாமா தான். ஏன்னா அவனுக்கு வெளியே போகணுன்னாவே தபஸ் பண்ணணுன்னாவே அதுக்கு ஒரு யாகம் பண்ணால் கூட அதுக்கு பணம் செலவு பண்ணணும். தீர்த்த யாத்திரை போனால் பணம் செலவு பண்ணணும். யார்கள் இருக்குது பெரிய பெரிய பூஜைகள் வீட்டில் ஒரு கற்பூரம் தெய்வம் கூட தாம்பூலம் கூட புஷ்பங்களை பழங்கள்லாம் வச்சு படைக்கணும் கூட அதுக்கும் பணம் செலவாகும். இதுக்கு தான் சொல்கிறேன், இதுக்கு 10 பைசா செலவு இல்லை. ராம 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 ராமான்னு சொல்லி நிறுத்தலாம். அதனால் ஒருத்தர் உதவியும் தேவையில்லை இதுக்கு. ராம 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 இது ஒன்று தான் சாஸ்வதம். மற்றதெல்லாம் அசாஸ்வதம், துக்காலயம். மற்றதெல்லாம் துக்கத்தை கொடுக்கக்கூடியது தான், ரொம்ப சிரமத்தை கொடுக்கக்கூடியது மற்ற விஷயங்கள் எல்லாம். நீ என்ன தான் ஆச்சார அனுஷ்டானங்கள் கடைப்பிடிச்சாலும் அதில் சிரமங்கள் நிறைய இருக்குது. சிரமங்கள் தான் அது பக்தி இல்லாமல் செய்தால் அது வெறும் சிரமையேவகி கேவலம். அது வெறும் சிரமமாக தான் முடியும். கால விரயம்தான், அதெல்லாம் கால விரயம்தான். அது பக்தியோடு செய்தால் தான் அந்த சிரமத்துக்கு கூட கொஞ்சம் பலன் கிடைக்கும். இல்லைன்னா அது வெறும் சிரமந்தான். அது வேறு எந்த பலனும் இல்லை. அதனால் அவ்வளோ சிரமப்பட்டு பகவான் எதுவும் நீ எப்படிலாம் பண்ணணும்னு பகவான் கேட்கல. நீ ராமராமான்னு சொல்லு. இதுக்கு எந்த சிரமமும் கிடையாது. இருந்த இடத்தில் இருந்தபடியே கீர்த்தனம் பாடிடு. உட்காந்த இடத்துல நாம சொல்லலாம். நீ எந்த தீர்த்த யாத்திரையும் போகணும், சேத்திர யாத்திரை போகணும், எதுவும் பண்ண வேணாம். அப்போ இந்த நாம என்ன பண்ணால் தன் மகிமையை காட்டும். உன் தகுதி எதிர்பார்க்காது. நீ தோஷம் உள்ளவனாக வந்தா, நீ பாபியாக வந்தியா, நீ புண்ணியாத்மா வந்தியா, அதெல்லாம் தேவையில்லை. நீ எந்த நிலையில் இருக்கிறியோ அப்படியே வா, உன்னை நான் ஏற்றுக்கிறேன். நீ எந்த நிலையில் இருக்கிறியோ இப்போது அப்படியே வா. உன்னை நீ எதுவும் மாற்றிக்க, உன்னை நீ வேஷம் போட்டுக்காத. நான் சிகை வச்சுருக்கேன், மீசெல்லாம் வச்சுட்டேன், தாடிலாம் வச்சுட்டேன், நான் வந்து அழகாக நான் நெத்தியில் வந்து நான் திருமண் போட்டுக்கினேன், நான் வந்து நான் திலை கட்டுக்கினேன், நான் குர்த்தா அணிஞ்சிருந்தேன், கழுத்தில் கண்டி மாலை அணிஞ்சேன், அப்படியே அதெல்லாம் வந்து என்னென்னா உனக்கே பார்க்க உன்னை பிடிக்கும். அதெல்லாம் பண்ணால் அது நீ மாறும்போது மாறிக்கோ. ஆனால் நீ இப்போ எப்படி இருக்க, மீசியமாக பயங்கரமாக இருக்கிற, அசிங்கமாக இருக்கிற, பரவாயில்லவா, அப்படியே வா, பரவாயில்லவா, நான் குளிக்கல, சுத்தமாக இல்லை, பரவாயில்ல, நீ நாமத்தை சொல்லலாம், வா. நாம செய்கிறதுக்கு எந்த தகுதியும் தேவையில்லை. நீ குளிச்சுட்டு வா, குளிக்காம வா, பல் வலிட்டு வா, பல் வளர்க்காம வா, நீ எப்படி வந்தாலும் நாமம் ஏற்றுக்கும். அவ்வளோ கிருபை வடிவத்தை நாமம். பகவானே நாம வடிவத்தில் வந்து இப்படி பெரிய கிருபை பண்ணியிருக்கான். இது சுத்தபத்தம் தேவையில்லை, எதுவுமே தேவையில்லை. நீ பாவியா, மனசை சுத்தமும் தேவையில்லை, உடல் சுத்தமும் தேவையில்லை. எந்த நிலையிலையும் நீ காமுகனா, பொறாமைக்காரனா, கோபிஷ்டனா, எந்த நிலையிலையும் நீ பயந்தாங்கோலியா, எந்த நிலையிலும் நீ வரலாம் பகவான் நாமத்துக்கு. என்னே ஒன்றுனா இவ்வளோ சுலபமாக இருக்குது நாமா
ஆனால் இப்போ கூட கண்டிஷன் இல்லை, ஒரு உபதேசமாக வாங்கணுமா, இது ஒரு குரு ஆசிரியக்கணுமா, அதுவா இதுவான்ட்டு கேட்டுருந்துக்கிறாங்க ஒன்று கேள்வி. அப்போ நம்ம சொல்கிறத என்ன தான் புரிஞ்சுக்கினாங்க இவங்க. இவ்வளோ சொல்லியும் இந்த நாமம் ரொம்ப சுலபம், இதை பிடிச்சிக்கோன்னு சொன்னால் நம்ம அப்போ கர்ம வினைகள் இருக்கு இல்லையா, அதுதான் நம்மளுக்கு இவ்வளோ துன்பங்களை கொடுக்குறது, நாமத்தை நெருங்க விடாமல் பண்ணுறது. ஏஷாந்தோ அந்த கதம் பாபம் அவர்களால் தான் பஜந்தே மாம் திருடவிரதாக. யாருக்கு பாபங்கள் முடிவுக்கு வந்து விட்டதோ அவர்களால் தான் திருட விரதமாக எடுத்துக்கொண்டு நாமத்தை சொல்லுவார்கள். அந்தளவுக்கு ஜனனம் புண்ணிய கர்மனம், அவ்வளோ புண்ணியம் பண்ணியிருக்கணும். அப்போது நாமத்துக்கு வரத்துக்கு எவ்வளோ என்ன, நீ அவ்வளோ பாவம் பண்ணியிருக்க, அதனால தான் நாமத்தை சொல்ல விடாத பண்ணுறது உன் நாக்கு இல்லையா, இல்லைன்னா நாமத்துக்கு வந்திருப்ப நீ. அப்போது நாமம் சொல்கிறவங்களாம் எப்படி பட்டோம்னா பாவத்தை போக்கினவர்கள், அவர்களெலாம் சாதாரணமான ஒரு நாமத்தை சொல்ல முடியாது. அப்போ நாமம் சொல்கிறவங்கள ரொம்ப வசதி, அதுதான் நாமத்தை பிடிச்சி. இப்போ நீ கர்ம வினைகள் அனுபவிக்கிறன்னு சொன்னால், நீ துன்பங்கள் அனுபவிக்கிறன்னா எதனால் அனுபவிக்கிற, நீ பண்ணது தான், நீ பண்ண பாவம் தான் உனக்கு இப்போ ரிஃப்ளெக்ஷன் ஆகுது. அப்படின்னும் போது இந்த துன்பங்கள்லாம் வந்து அப்போ நீ எதிரியா எப்படின்னு நினைப்ப, நீ மற்றவங்கள எதிரியாக நினைக்கிறது தற்காலிகமான வியாவகாரிக சத்தியம் இது வந்து. ஆனால் உண்மையான சத்தியம் வேறு. நீ வந்து தற்காலிகமாக இருக்கக்கூடிய இவர்கள் என் குடும்பத்தை கெடுத்தாங்க, ஏன்னா நான் அந்த டாபிக் விட்டேன் இல்லையா, அந்த டாபிக் அப்படியே நான் பாதியிலே விட்டேன். அதை கொஞ்சம் விஸ்தார பற்றி சொல்லுவோம். அதாவது ஏற்கனவே கணவன் மனைவியை நீ பிரிச்சிருக்க, அதனால தான் உங்களுக்கு உங்களுக்குள்ள பிரச்சனை வருது. புரியுதுங்களா? இப்போது அந்த கணவன் மனைவிக்குள்ளே உங்களுக்குள்ளே கலகம் வச்சு பிரிக்கிறாங்கன்னா, நீ யாரையோ அது மாதிரி பிரிச்சிருக்க கலகம் வச்சு முன் ஜென்மத்தில். அதனுடைய பலனாக தான் இப்போ உன்னுடைய குடும்பத்தில் யாரோ வந்து பிரிக்கிறாங்க, உன் உறவுகளை பிரிக்கிறாங்க. நீ யாருக்கோ பணம் மோசடி பண்ணியிருக்க, அதனால தான் இப்போ உன்னுடைய பணத்தை யாரோ மோசம் பண்ணுறாங்க. அது முன் ஜென்மத்தில் இருக்கலாம், அல்லது இந்த ஜென்மத்திலே இருக்கலாம். இந்த ஜென்மத்திலே அந்த பாவம் பண்ணியிருக்கலாம். உடனே அதனுடைய பலனை காண்பிச்சிருக்கலாம். கொஞ்ச நாளைக்கு முன்னாடி நீ யாரையும் ஏமாற்றிருப்ப, அதனால் இப்போ வந்து என்னென்னா நீ ஏமாற்றப்படுகிறாய் பிறரால். இதுதான் விஷயம். ஒன்று இந்த ஜென்மத்திலே இருக்கலாம், இல்லை முன் ஜென்மத்தில் இருக்கலாம். எதுவுமே சும்மா வராது, ஒரு காரணம் இல்லாமல் காரியம் நடக்கவே நடக்காது. நீ ஏதோ பண்ணியிருக்க, அது ஒத்துக்கோ. அந்த அக்செப்ட் பண்ணுற மைண்டு இல்லவே இல்லை நம்ம கையில். அந்த அக்செப்ட் பண்ணுற மைண்டு வந்துடுச்சுன்னா நிம்மதி வந்துடுமே. அப்போ இவர்களெல்லாம் நீ சுட்டி காட்ட மாட்ட, காரணம் கிடையாது. இப்போ அனுகூலமான பத்தினி இல்லை அப்படின்னா நம்ம யாருக்கும் அனுகூலமாக நம்ம இருந்ததில்லை, அதனால் நமக்கு அனுகூலமாக நம்ம இருக்க மாட்டாங்க. நம்மளோட வயசில் சின்னவ நம்ம மனைவி நம்ம பேச்சு கேட்க மாட்டாளே அப்படின்ட்டு சில பேர் கோவம் இருக்கும். அதே மாதிரி நீ வயசில் சின்னவனாக அப்பா அம்மா நீ பெரியவங்களை மதிச்சியா, நீ பெரியவங்களை எதிர்த்து பேசினல்ல, அதனால தான் இன்றைக்கி அனுகூலம் இல்லாத பத்தினியா உன்னை எதிர்த்து பேசுகிறா. எல்லாமே ஒரு விஷயம், ஒரு காரணம் இருக்கும். காரணம் இல்லாமல் காஸ் அண்ட் எஃபெக்ட். ஒரு காரணம் இல்லாமல் காரியம் இருக்காது. ஒரு அப்பா அம்மா இல்லாமல் புள்ள வராது. அப்பா அம்மா இருந்தால் தான் பிள்ளை வரும். அந்த பிள்ளை பெரிய நாய் கல்யாணம் பண்ணிக்கிட்டு அது பிள்ளையை பெற்றுவோம். திடீர்னு ஒரு புள்ள வந்துடுவான்னா எப்படி புள்ள வருவான்? ஆகாசத்தில் இருந்தால் குதிப்பான். ஒரு அப்பா அம்மா இருந்தால் தானே பிள்ளை வருவான். ஒரு காரணம் வேணும் இல்லையா எல்லாத்துக்கும். அப்புறம் காஸ் அண்ட் எஃபெக்ட். அது மாதிரி நம்ம பண்ண பாபத்தினுடைய விளைவுகள் தான் துன்பங்களாக அனுபவிக்கணும். அப்போது இந்த துன்பத்துக்கு காரணம் இவங்க தான். அதுதான் பீஷ்மாச்சாரியர் சொல்கிறார். அப்பா சர்வம் காலகிருதம் மன்யே, உன் துன்பத்துக்கு காரணம் விதி தான்ப்பா. நம்ம ஏதோ அந்த காலமானது நமக்கு வினைகளை கூட்டி வைக்குது. நம்ம பண்ண பாபத்துக்கான தண்டனையை கூட்டி வைக்குது. அது புண்ணியத்துக்கான பலனையாக சுகத்தை கூட்டி வைக்குது. பாவத்துக்குடைய பலனாக துக்கத்தை கூட்டி வைக்குது. எதிரான காலந்தானா. அதான் சர்வம் காலகிருதம் மன்யே. அப்படிப்பட்ட தேவர்களே, லோகபாலர்களாகிய தேவர்களே வந்து அடிக்கடி இந்த காலத்துக்கு வசப்படுகிறார்கள். அவர்களும் அடிக்கடி அசுரலால் பிடிக்கப்படுகிறார்கள். எல்லாமே காலத்தின் வசப்பட்டதுப்பா. அப்படிங்கும்போது விதியை நம்ம ஜெயிக்க முடியாது. அப்போ அந்த காலமானது காரணமாக இருக்கும் பொழுது நீ துரியோதனனோ கர்ணனோ துச்சாதனனோ சகுனியோ காரணம் இல்லை உங்கள் துன்பத்துக்கு. இவரெல்லாம் ஒரு இவரெல்லாம் வந்து சும்மா ஒரு கருவிகள் போல. இந்த கருவிகளை பயன்படுத்தி நீ பண்ண பாபத்தை இவர்கள் மூலமாக நீ அனுபவிக்கிற.
பாண்டவர்களை பார்த்து பீஷ்மாச்சாரியர் சொல்கிறார், எல்லாம் முன் ஜென்மத்தினுடைய சர்வம் காலகிருதம் பண்ணி, அந்த காலம் கர்ம வினைகளுக்கு, கர்மா, காலம், குணம், இந்த மூன்றுத்துக்கு நம்ம வசப்பட்டு இருக்கிறோம். முக்குணங்களுக்கு வசப்பட்டு இருக்கிறோம், காலத்துக்கு வசப்பட்டு இருக்கிறோம், அதே சமயத்தில் கர்ம வினைகளுக்கு வசப்பட்டு இருக்கிறோம் நாமளாம். அந்த கர்ம வினைகளின்படி தான் நம்ம வாழ்க்கை. நீ என்ன தான் ஆசைப்பட்டாலும், என்ன தான் உடம்பு முழுவதும் எண்ணெய் தடவி நீ உருண்டு பிறண்டாலும் ஒற்றை மண்ணை தான் ஒட்டுன்னு சொல்லுவாங்க இல்லையா? அது மாதிரி நீ என்ன தான் இது பண்ணாலும், முயற்சி செய்தாலும் உன்னுடைய கர்ம வினைகளின்படி தான் உனக்கு பலன்கள் கிடைக்கும். நீ கடினமாக உழைக்கிறதுனால உனக்கு அதிகமாக கிடைச்சிடாது. நீ சும்மா இருக்கிறதுனால உனக்கு கிடைக்காமே போகாது. உனக்கு இப்போது ஒன்றுமே உழைக்கலை, கஷ்டப்படாமல் இருக்கிறான் சும்மா. அப்போ அவனுக்கு பணம் எங்கேருந்து? அவன் பரம்பராகதமாக சொத்து இருக்குது, அப்பா அம்மா சேர்த்து வச்சுது. அவன் உட்காந்து சாப்பிட்றான், நல்லா அனுபவிக்கிறான். ஆனால் மாடு மாதிரி கஷ்டப்படுறான். இன்னைக்கு முழுதும் சாயங்காலமான ஒரு 1000 ரூபாய் தான் சம்பாதிக்கிறான். அதுக்கு மேலே அவனுக்கு தம்படி காசு யாரும் கொடுக்க மாட்டுறாங்க. அப்போ மாடு மாதிரி கஷ்டப்படுறோம். அப்போது உன் முயற்சினால் ஒன்றும் இல்லைன்றது இங்கே தீர்மானம் ஆகிடுது இல்லையா? அப்போ கர்ம வினைகளின்படி தான் நடக்குதுன்றது இங்கே ஒத்துண்டு ஆகணும். இதை அக்செப்ட் பண்ணி தான் ஆகணும். இதை மறுக்க முடியாது. ஏன்னா என்னால் இப்போ நம்ம சாஸ்திரம், ஹிந்து மத சாஸ்திரம், மற்ற மதங்கள்லாம் தெய்வம் இருக்கிறது ப்ரூஃப் பண்ணுறது ரொம்ப கஷ்டமாக இருக்குது, ப்ரூஃப் பண்ண மாட்டேன்றது. ஆனால் நம்ம மதங்கள்லாம் என்னென்னா ப்ரூஃப் பண்ண பிறகு நம்புன்து. தெய்வம் இருக்கிறத நான் ப்ரூஃப் பண்ணுறேன். உபனிஷத் பாகங்கள்லாம் நம்ம மதத்தில், இந்து மதத்தில் உபனிஷத் பாகங்கள்லாம் நம்மளுக்கு ப்ரூஃப் பண்ணுது. இந்த ப்ரூஃப் பண்ண பிறகு நீ நம்புன்து. நான் சும்மா கண்ணை மூடி நம்புன்னு நான் சொல்லலை. நான் ப்ரூஃப் பண்ணுறோம். இறைவன் இருக்கிறத நான் ப்ரூஃப் பண்ணுறோம். பகவான் இதுபோல் இருந்தான், இதுபோல் பகவான் இருக்கிறான், இறைவன் இருக்கிற ஆஸ்திகத்தை நான் நிரூபணம் பண்ணுறோம். நம்ம ஹிந்து மத சாஸ்திரம் தான் நிரூபணத்தோடு சொல்லக்கூடிய விஷயம். நிரூபணத்தோடு சுட்டி காட்டும் நம்ம தெய்வம் இருக்கிறத. மற்ற மதங்கள்லாம் நிரூபணம் பண்ண முடியாது. அதெல்லாம் எழுதப்பட்டது, அவ்வளோதான். ஆனால் அந்த நிரூபணம் பண்ணுறதுக்கான ஆராய்ச்சிகள், அந்த ஞான விசாரங்கள்லாம் மற்ற மதங்களில் கிடையாது. நம்ம ஹிந்து மதத்தில், நம்ம சனாதன தர்மத்தில் தான் இந்த நிரூபணம் பண்ணுற அளவுக்கு இந்த ஞான விஷயங்கள் இவ்வளோ விஸ்தாரமாக நம்மளுக்கு வியாக்கியானங்கள் பண்ணியிருக்காங்க மகாத்மாக்கள். இவ்வளோ விஸ்தாரமாக சொல்லப்படுது நம்ம சனாதன தர்மத்தில் தான். அந்த பெருமை நமக்கே உரியது. அந்த பெருமை இந்த பிரஸ்தான திரயமே பகவத்கீதை, உபனிஷதங்கள், பிரம்மசூத்திரம், இதுதான் பிரஸ்தான திரயம். நம்ம ஹிந்து மதத்துக்கு என்ன பிரமாணம்னு கேட்டால் பிரஸ்தான திரயம் சொல்லுவாங்க. பிரஸ்தான சதுஷ்டயமாக பாகவதத்தையும் எடுத்திருக்காங்க மகாத்மாக்கள். அதை புரிஞ்சுக்கணும். அப்படின்னும் போது இவைகள் தான் நமக்கு பிரமாணங்கள். இவைகள் நமக்கு என்னென்னா நிரூபணம் பண்ணுறது. நம்ம உபனிஷத்து பாகங்கள் அப்படி நிரூபிக்கிறது. இறைவன் இருக்கிறத, ஆத்மா இருக்கிறத, நம்ம கர்ம வினைகளால் அனுபவிக்கப்படுறத நிரூபிக்கிறது. நம்ம சாஸ்திரங்கள், நம்ம புராணங்கள், இதிகாசங்கள்லாம் அப்படி நிரூபிக்கிறது. அவ்வளோ சாஸ்திரங்கள் நம்ம சனாதன தர்மத்தை. இப்போது மற்ற மதங்கள்லாம் பைபிள்னு சொல்கிறாங்க, அவங்களுக்கு ஒரே சாஸ்திரம் இருக்குது, குரான்னு சொல்கிறாங்க. ஆனால் நம்ம சனாதன தர்மத்தில் எதை சாஸ்திரம் சொல்ல முடியும்? எவ்வளோ 18 புராணங்கள் சொல்லலாமா, மகாபாரதம் சொல்லலாமா, ராமாயணம் சொல்லாமா, எல்லாமே பிரமாணங்களாக இருக்குது. எல்லாமே சத்தியம். நம்மளுக்கு அப்படியேப்பட்ட பறந்து விரிந்து கிடக்குது நமக்கு சாஸ்திரங்கள். இதில் என்னென்னா அப்படி நிரூபிச்சிருக்கிறாங்க. அப்போது எந்த அளவுக்கு அந்த காலத்தில் சனாதன தர்மம் செழிப்பாக இருந்தால் இவ்வளோ புராணங்கள் வந்திருக்கும், இவ்வளோ இதிகாசங்கள் வந்திருக்கும், இவ்வளோ புராணங்கள் வந்திருக்கும், இவ்வளோ உபனிஷத்துங்கள் வந்திருக்கும். யோசித்து பாருங்கள். இந்த 4 வேதங்கள் எப்படி செழிப்பாக இருந்திருக்கு அந்த காலத்தில். யோசித்து பாருங்கள். அப்புறமா தான் சொல்கிறோம், பைபிள் சொல்கிறோம். ஒரு புஸ்தகத்தை வச்சுருக்காங்க பைபிள். அதில் விஸ்வாசம், நம்ம விஸ்வாசிக்கணும்னு சொல்லியிருக்காங்க, நம்பிக்கைன்னு சொல்லியிருக்காங்க. ஆனால் அதில் நிரூபணம் கேட்டால் இதுபோல் சரித்திரத்தை தான் நிரூபணம் காட்டுறாங்களே தவிர நம்ம ஆத்மபூர்வமாக நிரூபணம் காட்ட முடியல. பைபிளோ குரானோ மற்றதெல்லாம் ஆத்மபூர்வமான நிரூபணம் இல்லை மற்ற மதங்களில். ஆனால் நம்ம சனாதன தர்மத்தில் ஆத்ம ஞானத்தை உபதேசம் பண்ணி, ஆத்மா இருக்குன்றதை நிரூபணம் பண்ணி, இந்த ஆத்மா தான் இந்த பஞ்சபூதங்களை நிரூபணம் பண்ணி, இந்த பஞ்சபூதங்கள் தான் தேகமாக இருக்குது, அதில் எப்படி இந்திரியங்கள் உண்டாயிருக்கு அப்படின்னு புட்டு நம்மளுக்கு பகவானை அப்படி நம்ம மறுக்க முடியாத அளவுக்கு அப்படியே ஸ்ட்ராங்காக நிரூபணம் பண்ணியிருக்காங்க நம்ம மகாத்மாக்கள்லாம். அப்படிப்பட்ட சாஸ்திரங்கள், உபனிஷத் பாகங்கள் அப்படி கர்ஜிக்குது. நமக்கு கர்ம வினைகளின்படி நடக்குதுன்றது ப்ரூஃப் பண்ணுறது. இதை நம்ம மறுக்க முடியாது. இப்போ ஒன்றும் இல்லைப்பா, இப்போ நம்ம எந்த டாபிக் வந்தோம், பணக்காரன் ஒருத்தன். இப்போ அவன் பணக்காரன், இப்போ என்னென்னா பரம்பராகதமாக சொத்து இருக்குது. அவன் இப்போ நம்ம சொல்கிறோம் கர்ம மீமாம்சர்கள் சொல்கிறாங்க, இல்லை நம்ம கர்மானுஷ்டானம் பண்ணால் தான் அது பலன் கொடுக்கும், கடினமாக உழைச்சா தான். இப்போ சரி, ஆனால் பௌதிகவாதிகளை சொல்கிறான், கை உழைச்சா தான் கஞ்சி அப்படின்றான். சரி, ஓகே, நீ கஷ்டமாக உழைக்கிற காலம் பூரா உழைச்சின்னு தான் இருக்கிறான்.
அவன் ஒன்றும் பணக்காரன் ஆகலையே. கொளுத்து வேலை செய்கிறவன் கொளுத்து வேலை தான் செய்கிறான். அவன் சாயங்காலமான அந்த 1000 கை கழுவிட்டு 1000 வாங்குறான் போகிறான். அந்த 1000 தான் இன்றைக்கி வரையும் வாங்கின்னு இருக்கான். ஒன்றும் பெருசாக அவன் முன்னேற்றம் அடைஞ்சில்லை. கடினமாக உழைக்கிறவன். ஆனால் ஒரு பேங்க் ஆஃபீஸர் வந்தான், கையெழுத்து போட்டான், ஜாலியாக ஏசியில் உட்காந்துன்னு ஜம்மியாக டை கட்டின்னு ஜம்முன்னு இது பண்ணிட்டு அவள் தான் இங்கிலீஷில் தசு புசுன்னு இங்கிலீஷில் பேசி நல்லா மாதமான லட்சக்கணக்கில் பணம் வாங்கி போகிறான் ஒரு பேங்க் ஆஃபீஸர். அப்போ அவனுக்கு அவனும் மனுஷன், இவனும் மனுஷன் தானே. அவன் படிப்பறிவு இல்லை, என் படிப்பறிவு. ஏன் படிப்பறிவு இல்லை? ஏன் படிக்க வேண்டியது தானே அவனும்? அந்தளவுக்கு வசதி இல்லை. ஏன் வசதி இல்லை? காரணம் கேட்டு பாருங்கள். அப்போ தான் எங்கன்னா கர்ம வினை. இவன் இந்த இடத்துல ஏழை கூலியால் பிள்ளையாக பிறக்கணும்னு இருக்குது. அவன் நல்லா படிக்கிற குடும்பத்தில் பிறக்கணும்னு இருக்குது. அதுக்கேற்ற மாதிரி படித்தான், அவன் நல்லா சம்பாதிக்கிறான். இவன் கூலி வேலை செய்கிறான், கஷ்டப்படுறான். அப்போது அது கூட மோசம் என்னன்னா, அதோட ஹை லெவலில் பார்த்தா படிப்பும் இல்லை, ஒன்றும் இல்லை. ஆனால் பரம்பராகதமாக சொத்து இருக்குது. இப்போ அம்பானி மாதிரி பெரிய பெரிய குடும்பத்தில் பிறந்துட்டானா அவங்களாம் எதுவுமே தேவையில்லை. பரம்பராக அது 10 தலைமுறைக்கா 50 தலைமுறைக்கு சொத்து இருக்குது, சேர்த்து வச்சுருக்காங்க. அப்படின்னா உட்காந்து சாப்பிட்லாம். அவன் சொத்தை அழிக்க நினச்சா விட அழிக்க முடியாது. அந்தளவுக்கு அக்ஷயமாக இருக்குது சொத்து. அப்படின்னு அப்படியேப்பட்ட குடும்பத்தில் போகிறவன் கடினமாக உழைக்கணும்னா அவன் தப்பையும் தொந்தியமாக இருந்தால் கூட சரி, அவன் கஷ்டமாக உழைக்கணும்னு அவசியமே இல்லை. அவனுக்கு வேலைக்கு சாப்பாடு வந்துடும். எல்லா சுகபோகங்களும் அவனால் அனுபவிக்க முடியும். அப்போ இதுதான் கர்ம வினைன்னு பேர். அந்தளவுக்கு புண்ணியம் பண்ணியிருக்கணும். அப்போ எல்லாம் கர்ம வினைகளை இங்கே ஒத்துன்னு தானே ஆகும். இப்போ காரணம் யார்? இவங்களா? இப்போ துரியோதன காரணமாக இப்போ வாங்க, இப்படி இந்த விஷயத்துக்கு வாங்க. இப்போ பீஷ்மர் சொல்கிற மாதிரி சர்வம் காலகிருத்தம் மன்னியன்னு சொல்லும்போது இந்த இடத்துல தர்மபுத்திரரை பார்த்து சொல்கிறார், அஹோ கஷ்டம் அஹோ அந்நியாயம் யத்யுயம் தர்மநந்தனாகா. அப்போது விப்ர தர்ம அச்சுத ஆசிரியா. நீ பிராமணர்கள் ஆசிரிச்சிருக்கலாம், எல்லாம் ஆசிரிக்கலாம். ஆனால் அதுக்கு மேலே கர்ம வினை ரொம்ப பெருசு. அந்த கர்ம வினைகளின்படி தான் நடக்கும். ஆனால் பகவத் பக்தனுக்கு பரிகாரம் உண்டு, மற்றவங்களுக்கு பரிகாரம், சாதாரண மக்களுக்கு பரிகாரம் கிடையாது. அப்போ நம்ம ஒரு விஷயம் யோசிக்கணும். இங்கே கொஞ்சம் விஸ்தாரமாக பார்த்தா தான் அது புரியும். இப்போ கர்ம வினைகளின்படி தான் நடக்குது அப்படின்றத நம்ம ப்ரூஃப் பண்ண முடியும். ஏன்னா ஒருத்தன் பார்த்தா உழைக்காமல் கஷ்டப்படாமல் அவன் பாடு உட்காந்து நல்லா சாப்பிட்றான் 3 வேளைக்கு. அவனுக்கு எங்கேருந்து வருதுன்னா ஏதோ ஒரு விதத்தில் அவனுக்கு வந்துன்னு இருக்கு பணம். நான் சொன்ன பரம்பராகத சொத்து மட்டும் இல்லாமல் பரம்பரையாக பணக்காரனாக இருக்கணும்னு அவசியம் இல்லை. சாதாரணமாக இருக்கிறவங்க கூட பார்த்தா எங்கேயோ யார் மூலமாக அவனுக்கு வந்துடும் பணம், சாப்பாடு. அவன் எப்படியோ வாழ்ந்துட்டு இருப்பான். அதுதான் கர்ம வினை. ஆனால் பார்த்தா ஒருத்தனை பார்த்தோன்னா பசியும் பட்டிக்கிறான். அவன் அன்றைக்கி உழைச்சாதான் கஞ்சி அவனுக்கு. அப்படி ஒருத்தன் வாழறான். அப்படி தான் நிறைய பேர் வாழறாங்க. அன்றைக்கி வேலைக்கு போனால் தான் அவனுக்கு சாப்பிட முடியும் வயிற்றுப்பாட்டுக்கு. உதரம் பரினா ஜீவா. அப்போது ஏன் இந்த வேறுபாடுகள்லாம்? ஒருத்தன் உழைச்சாதான் சாப்பிட முடியும். ஒருத்தன் உட்காந்தத்தில் அவனுக்கு தேடி வருது. ஒருத்தன் பார்த்தா பரம்பராகதமாக சொத்து இருக்குது, அவன் சுகமாக வாழலாம், அவன் எல்லா சுகபோகங்களும் அனுபவிக்கிறான், அவன் எந்த கஷ்டமும் படல. அப்போ ஏன் இந்த வைசித்திரியம்? ஆனால் இதுதான் கர்ம கதையா, இதுதான் கர்ம கதையா. கர்மத்தின் கதிப்படி தான் நடக்கும். புரியுதா? இதில் துன்பம் வந்துச்சுன்னா இப்போ தற்காலிகமாக இப்போ இவங்களால் துன்பம் வந்துச்சுன்னா இவரில் காரணம் காட்டுறோம். இவனால் தான்ப்பா, இந்த துரியோதனால் தான்ப்பா துன்பம் வருது. அது இவன் ஒரு கருவி. இவன் மூலமாக நீ பண்ண கர்ம வினைகள் தான் இப்போ துன்பமாக வருது. அப்படின்போது இவன் காரணம் கிடையாது, துரியோதன காரணம் கிடையாது, துச்சாரண காரணம் கிடையாது, சகுனியோ காரணம்னு காரணம் கிடையாது உன் துன்பத்துக்கு அப்படின்னு தர்மபுத்திரருக்கு யார் சொல்கிறது? பீஷ்மாச்சாரியர் சொல்கிறார். இப்போ தத்துவத்தை உணர்ந்துட்டான்னா, சத்தியத்தை உணர்ந்துட்டான்னா அப்புறமா சிவதம் அவனுக்கு மங்களம். வேத்தியம் வாஸ்தவம் அத்த வஸ்து சிவதம். வேத்தியம் தெரிஞ்சுக்கோ, வாஸ்தவமான சத்தியத்தை நீ தெரிஞ்சுக்கிட்டேன்னு சொன்னால் சிவதம் உனக்கு மனசு மங்களம் உண்டாயிடும். அப்போ என் துன்பத்துக்கு காரணம் இவர்களெல்லாம் கிடையாது. என் மனைவியோ, என்னுடைய கணவனோ, இல்லை என் எதிரிகளோ, என்னுடைய நண்பர்களோ, உறவினர்களோ, இவெல்லாம் துன்பத்துக்கு காரணம் கிடையாது. நாம் ஏதோ கர்ம வினை, நான் ஏதோ பாவம் பண்ணியிருக்கேன், அந்த பாவத்துடைய விளைவாக தான் இவர்கள் மூலமாக எனக்கு அடிக்குது, துன்பமாக வருது அப்படின்ற தத்துவத்தை உணர்ந்தவன் நிம்மதி ஆகிடுவான். என்ன பண்ணுறே பண்ணிக்கும். ஆனால் துன்பமே நிறைய வந்துனே இருக்கே அப்படின்னா அவ்வளோ பாவம் பண்ணியிருக்கேன். நீ எந்தளவுக்கு பாவம் பண்ணியோ அந்தளவுக்கு தான் தண்டனை கிடைக்குமே தவிர அதுக்கு மேலே ஒரு கடுகளவு இன்ச்சு கூட அதிகமாக உனக்கு துன்பம் வராது. முதல் புரிஞ்சுக்கும்.
அதுக்கான காலகட்டம் வந்து தன்னாலே அந்த துன்பம் விலகிறதையும் பார்க்கலாம். நம்ம விலகத்துக்கு பிரயத்தனம் பண்ணியிருப்போம், அந்த துன்பத்தை போகிறதுக்கு பிரயத்தனம் பண்ணியிருப்போம். அப்போ துன்பம்லாம் போயே இருக்காது. எவ்வளோ பிரயத்தனம் நம்ம அந்த துன்பத்தை போகிறதுக்கு நாம் அடைய வேண்டிய நமக்கு உரிமையான சொத்தை வரத்துக்கு நம்ம கோர்ட்டு கேஸுமாக ரொம்ப நாள் போராடி இருப்போம். அப்போ கிடச்சிருக்காது. ஆனால் அந்த துன்பம் முடிகிற காலம் வந்தபோது தன்னாலே பார்த்தா எப்படியோ உடனே கோர்ட்டு சேங்ஷன் ஆகிடும். உடனே வர வேண்டிய சொத்து வந்துடும். எல்லாமே நல்லபடியாக நடக்கும். அது எதனால்? உன் கர்ம வினை முடிஞ்சிச்சு. அதுக்கப்புறம் நீ துன்பத்தை அனுபவிக்கணும்னு நீயே நினச்சாலும் துன்பத்தை அனுபவிக்க முடியாது. அந்த கர்ம வினை என்ன பண்ணால் விலகி தள்ளிடும். அந்த எதிரிகளை நண்பர்களாக மாற்றிடும். இதுதான் காலம், சூழ்நிலை. அந்த காலம் வரும்போது நீ என்ன தான் மறுபடியும் அந்த துன்பத்தில் இருக்கணும்னு நினச்சாலும் இருக்க முடியாது. அந்த துன்பத்திலேருந்து வெளியே வந்துடுவேன். இது ஆகமா அபாயினம், தோன்றும் மறையும். இது நிலையானது கிடையாது. இந்த துன்பமானது இது அனித்யாஸ்தா ஸ்திதிக்ஸ். அந்த துன்பங்களை பொறுத்து கொள்ள பழகிக்கணும். இது அனித்தியமானது. அதுதான் நம்ம சாஸ்திரங்களை படிக்கிறோம். அப்போ நாமத்தை சொல்லும்போது என்னங்கன்னா, இந்த மொத்த துன்பங்களுக்கு காரணமாக இருக்கக்கூடிய பாபத்தை போக்கிடுமா, துக்கங்கள்னால் சமணமாயிடுமா. நாம சங்கீர்த்தனம் எஸ்ய சர்வ பாப பிரணாசனம் பிரணாமோ துக்க சமணம். இதை சொல்ல தான் வந்தேன். இதை சொல்லத்துக்காக தான் இப்போ இவ்வளோ வேடிக்கை போட்டது. அப்போ ஏன் துன்பங்கள் வருது அப்படின்னா, துன்பத்துக்கு காரணம் யார்? கண்ணுக்கு முன்னாடி தெரிகிற நேருக்கு எதிராக. இப்போது ரிஷபம் வந்து காளமாடாக இருக்குது, பூமாதேவி பசுவாக இருக்கா. 2 பேரும் சம்பாஷணம் பண்ணுறாங்க. அந்த இடத்துல கலிபுருஷன் வந்து 3 கால்களை துண்டிச்சிட்டான் அந்த ரிஷபத்தை. ஒரு கால்களை சத்தியம் என்ற பாதத்தில் மட்டும் நின்று கொண்டு இருக்கிறது. அப்போ ரிஷபதேவத்தை பார்த்து சொல்கிறார் பரிசுத்தே, உன் காலை துண்டித்தவன் யார்? அவனை சொல்லி நான் வெட்டிடுறேன் அப்படின்னு பரிசுத்து கேட்குறான். அப்போ ரிஷபதேவன் என்ன சொல்லுதுன்னு, சில பேர் கர்ம வினைகள்னு சொல்கிறாங்கப்பா, சில பேர் காலம்னு சொல்கிறாங்க, சில